Hi, this is Jyoti Priya. Today we are going to see Organizational Behavior, Unit 1. What is the reason for studying organizational behavior? Why I am studying this subject? Studying organizational behavior will help to manage the white workers. White workers mean leaders. That is, lead the people, right? So he have to manage the people, how to handle and how to handle that situation. So this organizational behavior study, it's very helpful to him. Definitions of organizational behavior. According to Fred Lutyens, organizational behavior is directly concerned with the understanding, prediction, and control of human behavior in organizations. Organizational behavior is the study of both group and individual performance and activity within an organization. ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியரை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவங்கள வந்து முன்கூட்டியே நம்ம எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணலாம், ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா அவங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது வந்து நம்ம எதை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு தனிப்பட்ட நபருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும், ஒரு குரூப் பிஹேவியர், குரூப்பில் வந்து ஒரு பர்சன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆர்கனைசேஷனில் வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். This area of study examines human behavior in a work environment and determines its impact on job structure, performance, communication, motivation, leadership, etc. ஸோ நம்ம இதில் எதை வந்து எந்த ஏரியா ஆஃப் ஸ்டடியை வந்து நம்ம எக்ஸமைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் வந்து அது எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க, எந்த மாதிரி தாக்கம் வந்து ஏற்படும், எது மேலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் ஸ்ட்ரக்சர் மேலேயோ இல்லை வந்து பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு இம்பேக்ட் ஆகுதா, இல்லை அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது, மோட்டிவேஷனாக இருக்கட்டும், லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ இது மேலெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட், அந்த தாக்கம் வந்து ஏற்படும் இதனாலலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி எக்ஸமைன்ஸ் வந்து பண்ணுறது. கேரா ஆர் நேச்சர் ஆஃப் ஓபி. ஆர்கனைசேஷன் பிஹேவியருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் எ ஆக்ஷன் பேஸ் ஓரியன்ட், அதாவது ஆக்ஷன் பேஸ்டு. இது ஏன் அப்படின்னா, ஒரு பர்சனுடைய பிஹேவியர் அப்படின்னாவே கண்டிப்பாக இட்ஸ் லைக் எ ஆக்ஷன். ஸோ அதனால் அது வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் அண்ட் ஆல்சோ கோல் ஓரியன்ட். அந்த பிஹேவியரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோலை வந்து நோக்கி நம்ம போவோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த characteristics ஆஃப் ஓபி. இட் இஸ் த ரேஷ்னல் திங்கிங், நாட் த எமோஷ்னல் ஃபீலிங் அபவுட் பீப்புள். ஸோ இந்த ஓபி அப்படின்றது வந்து எந்த மாதிரியான கேரால இருக்கும் அப்படின்னா, ரேஷ்னல் திங்கிங்காக, நாட் த எமோஷ்னல் ஃபீலிங்காக வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் பேலன்ஸ் ஹியூமன் அண்ட் டெக்னிக்கல் வேல்யூஸ் அட் ஒர்க். ஒர்க்கில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், அதாவது ஹியூமன் வேல்யூஸாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக்கல் வேல்யூஸாக இருக்கும், ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ். இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். அதாவது சோஷியல் சயின்ஸ் மீன் சயின்ஸும் வரும், ஆர்ட்டும் வரும். ஸோ இது ரெண்டும் கலந்தது தான் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் லெவல், தட் இஸ் இண்டிவிஜுவல், குரூப் அண்ட் ஆர்கனைசேஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து என்னென்ன வரும்னா, இண்டிவிஜுவல் நிறையா லெவல்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஒரு இண்டிவிஜுவலை ஸ்டடி பண்ணுவோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஸ்டடி பண்ணலாம், இன்னொன்று ஆர்கனைசேஷனுடைய சிஸ்டத்தை வந்து நம்ம ஸ்டடி பண்ணோம். ஸோ இதுதான் வந்து தீஸ் ஆல் ஆர் கேரா ஆஃப் ஓபி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் disciplines to the organizational behavior field. ஸோ ஒரு என்னென்ன இந்த ஓபியில் வந்து எந்தெந்த டிசிப்ளின்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூஷன், அதாவது பங்கீடு
கான்ட்ரிபியூட் மீன் பங்கீடு. ஸோ என்னென்ன பங்களிப்பு வந்து இருக்குது, எந்தெந்த டிசிப்ளின்ஸ்க்கெலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஃபீல்ட்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். ஸோ ஒரு பாஸ்ட்டை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்றது இருக்கும். இந்த கம்பெனி எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ரிலேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டடி ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். அதாவது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் நம்ம ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியும். அதாவது ஃபவுண்டேஷனே அதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரூல்ஸ் தான் நமக்கு வந்து பேசிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஓபி ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்றது பொலிட்டிக்கல் சயின்ஸோட ரிலேட் ஆகி இருக்குது. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆந்த்ரோபாலஜி, ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் கல்ச்சர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சர் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அது பாஸ்ட் கல்ச்சராக இருக்கட்டும் இல்லை ப்ரெசன்ட் கல்ச்சராக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி தான் அடுத்த இதை வந்து நம்ம மூவ் பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் இருக்குது. சைக்காலஜி, ஸோ சைக்காலஜி வந்து ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் ஹியூமன் பிஹேவியர். ஆர்கனைசேஷன் பிஹேவியர் அப்படின்னாவே ஹியூமன் ரிலேஷன்ஸ். ஸோ ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னும் போது ஹியூமனுடைய மைண்ட் அண்ட் அவங்களுடைய பிஹேவியரை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்றதால ஸோ சைக்காலஜியோட அந்த கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். எக்கனாமிக்ஸ், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ கம்பெனியோட ரிலேட் பண்ணும்போது இப்போதைக்குள்ள எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் இதோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து contributing disciplines to the organization behavior field. Next one is limitations of organizational behavior. Recognize the limitation of organization behavior. Organizational behavior will not abolish conflict and frustration. So organization behavior வந்து கான்ஃப்ளிக்டையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் வந்து ஃபுல்லாக வந்து அபாலிஷ் பண்ண முடியாது, அதாவது ஒழிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட் கேன் ஒன்லி ரெடியூஸ் தம். ரெடியூஸ் மட்டும்தான் பண்ணலாம். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா அப்செட் ஆகிறது, ஒரு டயர்டாக இருக்கலாம். ஸோ அப்செட், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்மளால் தடுக்க முடியாது, பட் ஆனால் அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ வே டு இம்ப்ரூவ், நாட் அன் அப்சல்யூட் ஆன்சர் டு ப்ராப்ளம்ஸ். அதாவது இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், பெட்டர் ஆக்கலாமே தவிர அந்த சுச்சுவேஷனை, பட் அதுக்கு கரெக்டான அப்சல்யூட்டான ஒரு அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சரை நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இது கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ it can only reduce them. And next one is approaches to organizational behavior studies. So four approaches irukku. First one is human resource approach, second one is contingency approach, third one is productivity approach, fourth one is system approach. Let's see one by one. First, human resource approach, concerned with growth and development of people. ஸோ அப்போது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னும் போது மனித வளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பீப்புள் தான் வந்து இதில் மெயின் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பீப்புளை வந்து அந்த எம்ப்ளாயீஸை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி சஸ்டைன் பண்ணி வச்சுக்கலாம், எந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், ஸோ அவங்கள எப்படி வந்து இன்னும் இண்டிவிஜுவலாக வந்து அவங்கள க்ரோத் பண்ணி விடலாம், எப்படி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அவங்கள வச்சு ஆர்கனைசேஷன் லெவலை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ரோச்சில் வரும். ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஸ் எம்ப்ளாயீஸ் பிகம் பெட்டர் க்ரோத் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டிஜென்சி அப்ரோச். ஸோ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ரெக்யூர் பிஹேவியர். ஸோ ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து வேறு வேறு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்விங் பண்ணக்கூடிய
அந்த விஷயம் வந்து நமக்கு வரும். ஸோ எவ்ரி சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், எல்லாம் சேமாக வராது. ஸோ ஹெல்ப் அனலைஸ் எவ்ரி சிச்சுவேஷன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஜென்சி அப்ரோச்சில் வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்ரோச். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னும் போது நம்ம என்ன இன்புட் ரா மெட்டீரியல் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது. ஸோ அப்போ அவுட்புட் அதிகமாக ஆகும்போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மோர் அவுட்புட் ஈக்குவல் டு மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதுதான் எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயும் எதிர்பார்க்கறது, செய்யக்கூடியது. ஸோ இட் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி அப்ரோச் அப்படின்னும் போது ஸோ அவுட்புட் வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஸோ மோர் ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இதில் பண்ணலாம் ஹியூமன் ரிலேஷனை வச்சு. Fourth one, system approach. System approach is the interrelated part of organization. It include people, technology, task. It is a relation between organization and its external environment with proper coordination. System approach அப்படின்றதுல நம்ம வந்து நியூ டெக்னாலஜியை வச்சு பீப்புள் ரிசோர்ஸ் தான் இதில் மெயின். ஸோ பீப்புளை வச்சு ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட், ப்ரைவேட், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து வருவாங்க. ஸோ அப்போது நம்ம பீப்புள், டெக்னாலஜி ப்ளஸ் டாஸ்க். ஸோ அப்போது இது எல்லாம் வந்து ரிலேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பார்ட்டாக வந்து நம்ம என்ன அப்டேட்டில் இப்போ டெக்னாலஜி இருக்குது, எப்படி வந்து நம்ம இந்த இதை வந்து டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ உள்ள இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இதை அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் வெரி நெக்ஸ்ட் டாபிக் இது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச் அண்ட் ஹாத்தான் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஹாத்தான் ஸ்டடீஸ் கேவ் ரைஸ் டு எ நியூ மூமெண்ட் விச் இஸ் நோன் ஆஸ் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட். பட் ஹாத்தான் ஸ்டடீஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹியூமன் ரிலேஷனுக்கு வந்து ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தா எல்டன் மேயோ அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் தான். இவர் வந்து சிகாகோவில் இருக்கிற ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ ரிசர்ச்சர்ஸ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேட்டிங் த ரீசன்ஸ் ஃபார் ஹியூமன் பிஹேவியர் அட் ஒர்க். ஸோ எதுக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டை வந்து இந்த ரிசர்ச்சர் வந்து ஆரம்பித்தார் அப்படின்னா, ஹியூமன் பிஹேவியர், அதாவது ஒர்க் பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது ஹியூமனுடைய பிஹேவியரை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு. The credit for the development of the human relations approach is given to Elton Mayo. ஸோ இந்த கிரெடிட் எல்லாமே வந்து எல்டன் மேயோவுக்கு தான் போய் சேரும். அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் ஆர் மாஸ்லோ அண்ட் மெக் ஜார்ஜர். இவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்ற இதுக்கு ஃபவுண்டராக இருந்தவர் வந்து எல்டன் மேயோ. ஹாத்தான் எக்ஸ்பிரிமெண்ட். For human relations approach, there are many contributors, but the first intensive and systematic analysis of human factor in organizations was made in the form of Hawthorne experiments. Hawthorne studies were conducted by Elton Mayo and Friedrich Roethlisberger in the 1920s with the workers at the Hawthorne plant of Western Electric Company. ஸோ இவர் தான் வந்து எல்டன் மேயோ அப்படின்றவர். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃப்ரிட்டிஸ் ரோத்லிஸ்பர்ஜர். இவர் வந்து ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சோஷியாலஜி அண்ட் த ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட்டுக்கான ஃபவுண்டேஷனே வந்து இவர் தான் வந்து ஃபவுண்டர், இந்த எல்டன் மேயோ அப்படின்றவர். நிறைய பேர் ஹியூமன் ரிலேஷன்ஸை பற்றி வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டைம்
ஃபஸ்ட்டு வந்து யார் மேட் பண்ணது அப்படின்னா அந்த ஹாத்தான் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு எல்டன் மயோ தான் மேட் பண்ணார். The Hawthorne plant of Western Electric Company was manufacturing telephone system bill. ஸோ இந்த ரிசர்ச்சை இவர் எங்கே பண்ணார் அப்படின்னா இந்த ஹாத்தான் பிளான்ட் ஆஃப் வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதில் என்ன மேனுஃபேக்சரிங் என்ன பொருள் செய்வாங்க அப்படின்னா டெலிஃபோன் சிஸ்டம் பெல் அப்படின்றத அந்த பெல்லை வந்து அவங்க செய்வாங்க. ஸோ அந்த கம்பெனி it employed about 30,000 employees at the time of experiments. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்யும்போது அதில் 30,000 எம்ப்ளாயீஸ் வந்து இருந்தாங்க. Although company provided benefits like pension, sickness benefits and other recreational benefits, there was great deal of dissatisfaction among the workers and productivity was not up to the mark. ஸோ எல்லா கம்பெனிலையும் கொடுக்குற மாதிரி பென்ஷனாக இருக்கட்டும், சிக்னஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், அதர் ரீக்ரியேஷனல் பெனிஃபிட்ஸ், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்தாங்க. பட் ஆனால் ஒரு விஷயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு மத்தியில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏறவே மாட்டுது. அதுக்கு மேலே அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ணவே முடியல. இன் 1924 எ டீம் லெட் பை எல்டன் மயோ, அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், அண்ட் ரோத்லிஸ்பெர்ஜர், அவர் வந்து சோஷியாலஜிஸ்ட், investigated the real causes behind this phenomenon. ஸோ இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக எல்டன் மயோவும் ரோத்லிஸ்பெர்ஜரும் வந்து 1924 ஒரு டீமை வந்து லீட் பண்ணாங்க. They conducted various researches in 4 phases from 1924 to 1932. அவங்க வந்து இந்த ரிசர்ச்சை வந்து 4 ஃபேஸாக வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டாங்க அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1924லேருந்து 1932 வரைக்கும் இந்த ரிசர்ச்சை வந்து அவங்க பண்ணாங்க. நான் சொன்ன இந்த ஹாத்தான் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இது வந்து அவுட்லுக், அதாவது அந்த கம்பெனியோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஹாத்தான் ஒர்க்ஸ் எ வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் ஃபேக்ட்ரி அவுட் சைட் சிகாகோவில் இருக்குது. ஸோ அதோட அவுட் சைட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ கண்டக்டட் பை எல்டன் மயோ அண்ட் ஹிஸ் டீம். A reason for conducting it, to know the factors that brings fluctuation in workers productivity. அதாவது ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியில் உள்ள அந்த ஏற்ற தாழ்வு இருக்கு இல்லையா, ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளக்சுவேஷனுக்காக தான், அந்த ஃபேக்டருக்காக தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த ரீசனுக்காக தான். 4 parts of Hawthorne experiments, part 1, 2, 3 and 4. First one is Illumination Experiment, that is conducted in 24 between 24 to 27, and part 2 Relay Assembly Test Room Study. It's conducted between 1927 to 29, and next one is part 3 Mass Interviewing Program, conducted between 1928 to 30, and part 4 Bank Wiring Observation Room Experiment 1932. ஸோ 4 பார்ட்டாக வந்து பிரித்து அவங்க இந்த வருஷத்தில் கண்டக்ட் பண்ணாங்க இந்த ரிசர்ச்சை. பார்ட் 1 இலிமினேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இலிமினேஷன் அப்படின்றது வந்து லைட் ஃபோர்ஸை தான் நம்ம இலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு வந்து அந்த இலிமினேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இலிமினேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் were conducted to find out how varying levels of amount of light at the workplace, a physical factor, affected productivity. Assumption was that higher illumination increases productivity. ஸோ அப்போது ஒரு வெளிச்சம், அதாவது அந்த லைட் வந்து ஹையர் இலுமினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது லோவான லைட் வெளிச்சத்தில் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அசம்ஷன் என்ன அப்படின்னா ஹையர் இலுமினேஷன் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது தான் அவங்களுடைய அசம்ஷன். ஸோ இதில் வந்து 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க, எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பு, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பும் கண்ட்ரோல் குரூப் 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க
அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. இலிமினேஷன் அந்த லைட் ஃபெசிலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது இலிமினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இலிமினேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் இன் இலிமினேஷன், டிக்ரீஸ் இன் எலிமினேஷன். லாஸ்ட் வந்து மூன் லைட் இலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 இது வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. இலிமினேஷன் ரிமைன் கான்ஸ்டன்ட், ப்ரொடக்டிவிட்டி ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போது இவங்க வந்து இலிமினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹையில் இருக்குது. அதே இலிமினேஷனை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அப்பயும் ப்ரொடக்டிவிட்டி ஹையில் தான் இருக்குது. பட் ஆனால் மூன் லைட்டில் வந்து இலிமினேஷன், அந்த மூன் லைட் இலிமினேஷனில் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. அப்போது ரிசல்ட் என்ன இதில் வருது அப்படின்னா, நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலிமினேஷன் ஆஃப் லைட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இது ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. The researchers found that as they increased the elimination in the experimental group, both groups increased production. ஸோ அவங்க 2 குரூப்புமே பண்ணதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் ஆச்சு. When the intensity of elimination was decreased, the production continued to increase in both the groups. 2 குரூப்லையுமே எலிமினேஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போதும் ப்ரொடக்ஷன் வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் தான் ஆச்சு. ஸோ அப்போது எலிமினேஷனால் ப்ரொடக்ஷன் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்றத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. The production in the experimental group decreased only when the illumination was decreased to the level of moonlight. அதாவது இப்போது இலிமினேஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா, மூன்லைட் லெவல் ஆஃப் மூன்லைட்டில் வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. Thus it was concluded that illumination did not have any effect on productivity. ஸோ அப்போது எந்த ஒரு எஃபெக்டும் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இலிமினேஷனால் ப்ரொடக்டிவிட்டிக்கு வரல அப்படின்றது தான் இதில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் சம்திங் எல்ஸ் வாஸ் இன்டர்ஃபியரிங் வித் த ப்ரொடக்டிவிட்டி. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ரொடக்டிவிட்டியில் இன்டர்ஃபியர் ஆகுது. பார்ட் 2. செகண்ட் பார்ட் 2ல் என்ன சொல்கிறாங்க, இது என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா ரிலே அசம்பிளி டெஸ்ட் ரூம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிலே அசம்பிளி டெஸ்ட் ரூம் experiment, it was designed to determine the effect of changes in various job conditions on group productivity. Researchers set up a relay assembly test room which involved assembly of telephone relays. A group of 6 women were selected. The output dependent on the speed and continuity with which the women worked. The experiment started with introducing various changes. Duration ranged from 4 to 6 weeks. ஸோ இதில் ரிலே அசம்பிளி அப்படின்றது என்ன? ரிலே அப்படின்னா டு ரிசீவ் அண்ட் தென் பாஸ் ஆன் எ சிக்னல் ஆர் மெசேஜ். ஸோ இது வந்து ஒரு டெலிஃபோன் பெல், சிஸ்டம் பெல் வந்து தயாரிக்கிற ஒரு கம்பெனி. ஸோ அதனால் அவங்க ரிலே அப்படின்ற ஒரு ரூம் இருக்குது, ரிலே அசம்பிளி டெஸ்ட் ரூம்ன்ட்டு. அது என்னென்னா, இப்போ ஹலோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதை ரிசீவ் பண்ணி அதை அந்த மெசேஜை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணும், அந்த சிக்னலை வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுற ஒரு ரூம். ஓகே, அந்த ரூமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 6 விமனை வந்து செலக்ட் பண்ணி ஒரு இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டியூரேஷன் என்னென்னா 4 to 6 வீக்ஸ் வந்து அவங்கள நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அது என்னென்ன சேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்ச், incentive system was changed. Each girl's extra pay was based on the other 5 rather than output of the large group. Productivity increased as compared to before. Incentive system வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா பேலாம் வந்து கொடுக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதான் சேஞ்ச் பண்ணாங்க. செகண்ட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டு
5-minute rest. First 2 minutes, அதுக்கப்புறம் 5 minutes rest, one in morning session and other in evening session were introduced. ஸோ ஒரு இதில் வந்து மார்னிங் செஷனில் 2 minutes, அப்புறம் வந்து ஈவினிங் செஷனில் 5 minutes அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரெஸ்ட், அதாவது டீ பிரேக் மாதிரி கொடுத்தாங்க. இட் வாஸ் லேட்டர் இன்க்ரீஸ்டு டு 10 minutes. அதையே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லேட்டராக வந்து 10 minutesக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அந்த 2 minutes 5 minutes அப்படின்றத தாண்டி 10 minutesஸாக வந்து அதை அதிகரித்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக the productivity was increased. நெக்ஸ்ட் வந்து அடுத்த சேஞ்ச் வந்து the rest period was reduced to 5 minutes but frequency was increased. ஸோ ரெஸ்ட் பீரியடை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 10 minutesலேருந்து 5 minutesஸாக வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு, பட் ஆனால் அந்த ஃப்ரீக்வெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜில் வந்து 3 பீரியட் தொடர்ந்து வரும் காலையில். அவங்க என்ன எப்பயுமே எப்படி நமக்கு டீ பிரேக் விடுவாங்க, ஃபஸ்ட்டு 3 hours வந்து நம்ம கிளாஸில் இருப்போம். ஆஃப்டர் 3 hoursக்கு அப்புறம் நம்ம ஒரு 11:30க்கு வந்து நம்ம டீ பிரேக் ஒரு 15 minutes டீ பிரேக் வந்து கொடுப்பாங்க. பட் அதை என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு காலேஜில் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு பீரியட் முடிஞ்சோடனே ஒரு 5 minutes பிரேக், செகண்ட் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு 5 minutes, தேர்ட் பீரியட் முடிஞ்சோடனே 5 minutes. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. 3 கிளாஸ் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நடுவில் 5 minutes விடுறதுக்கும் என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரீடிங்கில் வந்து ஒரு நாட்டம் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய இது வந்து 5 minutes அடுத்து பிரேக் அப்படின்ற மாதிரி, அப்புறம் லேட்டாக வருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால கிளாஸஸ் வந்து நிறைய பாதிக்கும். ஸோ அதே தான் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டிலையும் ஆச்சு. இந்த ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ்டு ஸ்லைட்லி. ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா the girls complained that frequent rest intervals affected the rhythm of the work. எஸ், ஸோ அப்போ நம்ம ஒர்க்கில் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக இல்லையா. ஸோ அதை தான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்லி the productivity was decreased. ஃபோர்த் சேஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா the number of rest was reduced to 2 of 10 minutes each. ஏற்கனவே வந்து 10 minutesலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 minutesஸாக வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க ரெஸ்ட்டை. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட் இந்த மார்னிங் காஃபி ஆர் சூப் வாஸ் சர்வ்டு வித் சாண்ட்விச். அதாவது காஃபி வித் சாண்ட்விச் ஆர் சூப் வித் சாண்ட்விச் அப்படின்ற மாதிரி அவங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இடத்துக்கே போய் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் இந்த ஈவினிங் ஸ்நாக் வாஸ் ப்ரொவைடட். அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் ரெஸ்ட் டைம் வந்து 2 minutesஸாக வந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ்டு. அப்போ ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சேஞ்ச், ஃபிஃப்த், சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் ஒர்க் டே வேர் இன்ட்ரடியூஸ்டு. லைக் எலிமினேட்டிங் சாட்டர்டே ஒர்க். ஸோ சாட்டர்டே ஒர்க் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. விமென்ஸ்க்கு மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 4 o'clock வந்து போயிடலாம். அதாவது 5 வரைக்கும் இருக்க வேண்டியது 4 o'clock நீங்கள் போயிடலாம் அப்படின்ற மாதிரி 1 hour வந்து முன்னாடியே போயிடலான்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஒர்க்கிங் ஹார்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா as each change was introduced, ஒவ்வொரு சேஞ்சும் அவங்க இந்த 5 சேஞ்சஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த 5 சேஞ்சஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு சேஞ்சாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆப்சன்டீசம் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க எம்ப்ளாயீஸு. இன்னொன்று வந்து மாரலி இன்க்ரீஸ்டு. அவங்களுடைய அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லெஸ் சூப்பர்விஷன் வாஸ் ரெக்யூர்டு. அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணி கண்காணிச்சிக்கிட்டே இருக்க தேவைப்படலை. ஸோ அதனால் லைட்டாக போய் பார்த்துக்கிட்டா போதுன்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து வந்துருச்சு. நவ் த ரிசர்ச்சர்ஸ் decided to revert back to original position, that is no rest and no benefits. ஸோ இதெல்லாம் நடந்த உடனே அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் பழைய மாதிரி ஒரிஜினல் பொசிஷனுக்கே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா no rest no benefits அப்படின்ற மாதிரி. பட் சர்ப்ரைசிங்லி
productivity increased further instead of going down. ஸோ அதாவது சர்ப்ரைஸாக என்னாச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து கீழே போகும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் அது வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் ஆச்சு. It was concluded that productivity increased not because of positive changes in physical factors, but because of a change in the girl's attitude towards work and their work group. அதாவது இது வந்து இந்த மாதிரி விஷயம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸால் எதுவும் அந்த சேஞ்சால் வந்து எதுவும் நடக்காது. அந்த கேர்ள்ஸோட ஆட்டிடியூடோட அந்த ஒர்க்கில் காட்டுற அந்த ஆட்டிடியூட் தான் வந்து எல்லாமே. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. They developed a feeling of stability and sense of belongingness. ஸோ அப்போது அவங்க என்னன்னா அந்த வேலைக்கான நெருக்கம், அந்த ஒர்க்குக்கும் நமக்கும் என்ன நெருக்கம் அப்படின்றத வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து அவங்க ஃபீல் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. They developed a sense of responsibility and self-discipline. அவங்களுக்குன்னு self-discipline and responsibility வந்து டெவலப் ஆச்சு. Part 3 Mass Interviewing Program. இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் அப்படின்னும் போது டு ஸ்டடி த ஹியூமன் பிஹேவியர் இன் த கம்பெனி. ஒரு கம்பெனியில் வந்து ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான், அந்த ரீசனுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணது with about 20,000 employees. ஆல்ரெடி வந்து அங்கே 30,000 employees இருக்காங்க. பட் இவங்க வந்து 20,000 employees கிட்ட இந்த இன்டர்வியூவை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா டிட்டர்மைன் எம்ப்ளாயீஸ் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் கம்பெனி, சூப்பர்விஷன், இன்சூரன்ஸ் பிளான்ஸ், ப்ரொமோஷன் அண்ட் வேஜஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய தீமாக இருந்தது. அதாவது எம்ப்ளாயீஸோடைய தாட் வந்து கம்பெனி மேலேயாக இருக்கட்டும், இல்லை சூப்பர்விஷனாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மேலேயாக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷன், வேஜஸ், இதிலெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் வந்து எப்படி அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுறது தான் இதோட தீமாக இருந்துச்சு. ஸோ த மெத்தட் வாஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் டைரக்ட் இன்டர்வியூவிங் டு நான்-டைரக்டிவ் இன்டர்வியூ. ஸோ அவங்க வந்து அந்த மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. டைரக்ட் இன்டர்வியூலேருந்து நான்-டைரக்டிவாக சேஞ்ச் பண்ணாங்க. ஹியர் இன்டர்வியூவர் வாஸ் ஆஸ்க்டு டு லிசன் இன்ஸ்டீட் ஆஃப் டாக்கிங், ஆர்கியூயிங் ஆர் அட்வைசிங். ஸோ அவங்க அந்த இன்டர்வியூவர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த மாஸ் இன்டர்வியூலேருந்து அவங்க வேல்யூபிளான இன்சைட்ஸ் வந்து ஹியூமன் பிஹேவியரை பற்றி, இந்த கம்பெனியில் எப்படி வந்து ஹியூமன் பிஹேவியர் வந்து இருந்தாங்க அப்படின்றத ஒரு இன்சைட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர்ஸ் பிஹேவியர் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குரூப் பிஹேவியர். ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து குரூப் பிஹேவியரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து த பொசிஷன் ஆஃப் worker is a reference from which the worker gives meaning to events, features like hours of work, wages, etc. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து எந்த மாதிரி மீனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனோடைய, அந்த ஒர்க்கருடைய பொசிஷன் வந்து அவர் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாரு, லைக் ஹார்ஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களுடைய சேலரியை வச்சு தான் இது எல்லாமே இந்த பொசிஷனை வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த சோஷியல் டிமாண்ட் ஆஃப் யுவர் ஒர்க்கர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் குரூப்ஸ் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த ஒர்க் பிளான்ட். அந்த ஒர்க் பிளான்ட்டோட இன்சைடாக இருக்கட்டும், அவுட் சைடாக இருக்கட்டும், ஒரு டிமாண்டை வந்து ஏற்படுத்துது. ஒர்க்கருக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிமாண்டை வந்து ஏற்படுத்துது. அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உள்ளேயும் சரி வெளியவும் சரி அந்த ஒர்க் பிளான்ட்க்கு கிட்ட வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டிமாண்டை வந்து ஏற்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட் 4 பேங்க் ஒயரிங் அப்சர்வேஷன் ரூம் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அந்த ஒயரிங் அப்சர்வேஷன் ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மோஸ்ட்லி வந்து மேல் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பிரிமெண்ட் 14 மேல் ஒர்க்கர்ஸை வந்து இன்வால்வ் பண்ணாங்க. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அசம்பிளி ரூமில் வந்து ஜஸ்ட் வந்து என்கேஜ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்தாங்க.
மோர் ப்ரொடக்டிவ் குரூப்ஸ் கெட்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மால் குரூப்பாக பிரித்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த குரூப் வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த குரூப்புக்கு வந்து நிறைய போனஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வந்து ஒன்று வச்சாங்க. ஸோ இதுலேருந்து it was conducted to analyze the functioning of small group and its impact on individual behavior. ஸோ இது வந்து எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சின்ன குரூப்பாக வந்து பிரித்து அதுலேருந்து வந்து என்ன ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர் மேலே என்ன தாக்கம் ஏற்படுது, என்ன இம்பேக்ட் வருது அப்படின்றத இவங்க கண்டறியணும் அப்படின்றதுக்காக இதை அனலைஸ் பண்ணாங்க, கண்டக்ட் பண்ணாங்க. The hypothesis was that in order to earn more, workers would produce more. இதில் என்ன ஹைப்போதிசிஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆல்சோ டு கெட் த குரூப் போனஸ் தே வுட் ஹெல்ப் ஈச் அதர் டு ப்ரொடியூஸ் மோர். இன்னும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரூப் போனஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா இன்னும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மற்றவங்களும் வந்து நிறையா இப்போது இந்த குரூப் வந்து குரூப் போனஸ் வாங்கிட்டாங்க, குரூப் ஏ வந்து குரூப் போனஸ் வாங்கிட்டாங்க நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படின்னா அது வந்து இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே நம்மளும் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கும் வந்து இந்த மாதிரி போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தாட்டில் அவங்க வச்சாங்க. However, this hypothesis did not hold valid. பட் ஆனால் இந்த ஹைப்போதிசிஸ் வந்து வேலிடாக இல்லை. Workers decided the target for themselves which was lower than the company target. ஒர்க்கர்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கம்பெனி டார்கெட்டை விட கொஞ்சம் கம்மியாக வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி வந்து 1500 ஒயர்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச். ஸோ இதுலேருந்து வந்து ஆர்கனைசேஷன் இஸ் ஏ சோஷியல் சிஸ்டம். ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு சோஷியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். System is composed of many interacting groups and many informal groups emerge at your workplace. So informal groups வந்து நிறைய workplaceல வந்து emerge ஆகியிருக்கும். They have great impact on the behavior of the members. So நிறைய அந்த behaviorல வந்து ஒரு great impact வந்து நமக்கு தெரியும். We have workers don't always behave rationally. எப்பயுமே வந்து workers வந்து workplaceல ரேஷனலாக மட்டும் பகுத்தறிவோட மட்டும் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்ற ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸோட இருப்பாங்க. மானிட்டரி கெயின்ஸ் அலோன் cannot motivate workers. எப்பயுமே வந்து மானிட்டரி கெயின்ஸ் அதாவது பேமெண்ட் மட்டுமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணாது ஒர்க்கர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது அந்த கம்பெனியில் இருக்கணும். வித்தவுட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட்ஸ் நாட் ஸ்டேபிள் இன் தட் ஒர்க், ரைட்? ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங் பூஸ்ட் மாரலி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பூஸ்டாக இருக்கும். அவங்க வந்து நமக்கு ஹோப்பாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி. தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் யூ ஆல்.